இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம இருதயத்தில் ஆண்டவர் சில விஷயங்கள் அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆண்டவர் வந்து எழுத போகிறாங்க. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களில் சில காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நிர்ணயம் பண்ண போகிறாங்க. ஸோ ஆண்டவர் இந்த நாளில் அழகான ஒரு நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம களி கூற போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா மேன்மைகளை நம்ம இந்த நாளிலே முழுவதுமாக நம்ம வந்து சுதந்திரிக்கிற போகிறோம். ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆண்டவர் மனிதனை உருவாக்கின உடைய அந்த சாஃப்ட்வேர் உடைய பின்னணியிலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு பல முறை தெரிந்திருந்தாலும் அதனுடைய காரியங்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய இருதயத்தில் வந்து ஏறி இருக்காது. ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனிதனுடைய சாஃப்ட்வேரில் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷனை வந்து எடுத்து ஒரு செயல்பாடை எடுத்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆதியாகமத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மனிதனை உருவாக்கும் போது சொன்ன வார்த்தைகளில் ஒரு வேர்டை வந்து எடுத்து நம்ம வந்து அதனுடைய காரியத்தை நம்ம வந்து புரிய போகிறோம். நம்ம ஆண்டவரை பார்க்குற விதங்களில் இது வந்து மாற்றப்பட போகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம், பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் இன் அவர் இமேஜ் அண்ட் இன் அவர் லைக்னஸ் மனிதர்களை உருவாக்குவோமாக அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சொல்றாங்க. 27 வசனம், பின்பு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இன் his own image and in the image of God. in his own image and in the image of God. ஒரு அழகான ஒரு வார்த்தை வந்து கிளிக் ஆகுது. மனுஷனை வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னா தம்முடைய சாயலாக ஆண்டவர் வந்து உருவாக்குறாங்க. இந்த இமேஜ் ஆஃப் காட், ஆண்டவருடைய சாயல்ல ஆண்டவர் வந்து மனுஷங்களை வந்து உருவாக்குறாங்க. ஸோ மனுஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா having the ability to hold the aspects of God. அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆண்டவருடைய இமேஜா மனுஷன் வந்து உருவாக்கப்படுறான். ஸோ மனுஷனுடைய வந்து இது என்னன்னா he has the ability to host images. அதாவது உள்ள வந்து மனிதனுடைய சாராம்சத்துக்குள்ள, மேனுடைய சாராம்சத்துக்குள்ள அவன் வந்து அநேக காரியங்களை உள்ள ஹோஸ்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹியூமன் பீயிங் ஹேஸ் எ எபிலிட்டி டு ஹோஸ்ட் இமேஜஸ். சாயலை உள்ள வந்து சுமக்கிற ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சாயலை சுமக்கணும் அப்படின்னு வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆண்டவருடைய ஒரிஜினல் சாயலை வந்து சுமக்கணும் அப்படின்ட்டு பைபிள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து எப்படி ஆண்டவர் வந்து நம்மளை இது பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம என்ன மோட்ல நம்மளை உருவாக்கிறாங்கன்னா ஆண்டவருடைய பயங்கரமான தன்மைகளை எடுத்து கேரி பண்ற உள்ள சுமக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டரை ஆண்டவர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன்லாம் ஆண்டவர் வந்து நம்மளால சுமக்க முடியும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய கம்ப்ளீட் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய கம்ப்ளீட் ரெஃப்ளெக்ஷனை வந்து சுமக்கிற ஒரு பயங்கரமான சக்தி வந்து உண்டாயிருக்குது. ரெண்டாவது இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்மளால பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளால சுமக்க முடியும். ஆண்டவர் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்மளால சுமக்கிறதுக்கான சக்தி அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆண்டவருடைய ஆட்ரிபியூட்ஸ், கர்த்தருடைய பயங்கரமான தன்மைகளை நம்மளால சுமக்க முடியும். இதெல்லாம் ஆண்டவருடைய நம்மளை வந்து சாயலா உருவாக்கியிருக்காங்கன்னா ஆண்டவருடைய ரெஃப்ளெக்ஷன் மாதிரி, ஆண்டவருடைய சாயல் எடுக்கிற மாதிரி, ஆண்டவருடைய தன்மைகள் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்றாங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியும். என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ், ஆண்டவர் என்னென்ன குணாதிசயங்கள், ஆட்ரிபியூட்ஸ்னா ஆண்டவருடைய கேரக்டர், என்னென்ன கேரக்டர்லாம் ஆண்டவர் வந்து வச்சிருக்காங்களோ அந்த கேரக்டர் எல்லாத்தையும் சுமக்கிறதுக்கான சக்தி வந்து அதுல வந்து இருக்க முடியும். ஸோ லிட்டரலா வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரிஜினலுடைய ஒரு டபுள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு ட்வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இமேஜ் கேரி பண்றதுக்கான பயங்கரமான சக்தி வந்து அதுல வந்து இருக்குது. ஸோ லிட்டரலி லைக் எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் காப்பி அப்படிங்கிற ஒரு ரெப்ளிகாவில் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ லிட்ரலி ஒரு ஒரிஜினல் உடைய பர்ஃபெக்ட் ரெப்ளிகாவா ஆண்டவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆதாமை உருவாக்கும் போது ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எடுக்க முடியும், ஆண்டவருடைய பயங்கரமான தன்மைகளை எடுக்க முடியும், ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை கம்ப்ளீட்டா எடுத்து ஹோல்ட் பண்றதுக்கான பயங்கரமான ஒரு சக்தியை ஆண்டவர் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா
ஃபாலன் நேச்சரில் நம்ம மாறினோம். இது வந்து ஒரிஜினலாக ஆண்டவர் உருவாக்கும் போது உள்ள ஒரு விஷயம். மனிதனை உருவாக்கும் போது தம்முடைய சாயலாக தம்முடைய லைக்னஸில் கேரி அவுட் பண்ணுற ஒரு இதை, அதாவது ஹோஸ்டிங் எபிலிட்டி, அதை பிளாட்ஃபார்மை வச்சு அதை மேலே சுமக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வச்சு ஆண்டவர் வந்து இது பண்ணாங்க. விழுந்து போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, விழுந்து போன உடனே அதோட தன்மைகள் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டாயிட்டு, அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி மாறிட்டு. ஸோ விழுந்து போன தன்மை வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, விழுந்து போன உடனே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி மாறிட்டோம். என்னன்னா, ஆண்டவரை சுமக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டியை வந்து இழந்துட்டோம். நம்ம இன்னும் ஆண்டவரோட ஒரிஜினல் சாயலை சுமக்க முடியும், ஆனால் அந்த கெப்பாசிட்டியை நம்ம விழுந்து போன உடனே இழந்துட்டோம். ஸோ விழுந்து போன உடனே ஆண்டவரை சுமக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை இழந்தோம். ஆனால் we did not lose the capacity to host any image. ஆண்டவரை சுமக்கிற கெப்பாசிட்டியை மட்டும்தான் இழந்தோம். ஆனால் நம்ம வந்து இன்னும் இமேஜை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்து இருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை சுமக்க முடியல, அது கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிட்டு. பட் என்னால் இமேஜை வந்து எந்த ஒரு சாயலையும் சுமக்க முடியும். ஆண்டோடைய சாயலை தான் நான் சுமக்கலை, ஆனால் நான் கெப்பாசிட்டர் இருக்கிறேன், நான் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கிறேன், என்னால் வந்து சுமக்க முடியும். ஸோ இப்போ விழுந்து போனதுனால நான் என்ன சாயலை சுமக்க ஆரம்பிச்சேன்னா, எனிதிங் தட் இஸ் நாட் காட், ஆண்டவர் இல்லாத சாயல்களை நான் வந்து சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் இல்லாத என்னென்ன சாயல்லாம் உண்டோ அந்த சாயலை சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னுடைய மெயின் சாஃப்ட்வேரே ஏதோ ஒரு இமேஜ் இருந்தால் அப்படி சுமக்கிற மாதிரி, ஏதோ ஒரு இமேஜ் இருந்தால் சுமக்கிற மாதிரி, இமேஜ் இருந்தால் சுமக்கிற மாதிரி. ஒரிஜினலாக ஆண்டவருடைய சாயலை சுமக்கணும். ஆண்டவருடைய சாயலை சுமக்காததுனால கம்ப்ளீட்டாக எதெல்லாம் ஆண்டவர் இல்லையோ அந்த சாயல்களை சுமக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் என்ன சாயலை சுமக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, வேதாகமத்தில் அழகான ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது. நம்மளை ஆண்டவர் வந்து சொல்லும்போது, ஆண்டவர் இல்லாமல் இயேசு இல்லாமல் நம்மளை வந்து பார்த்து சொல்லும்போது, ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வேறு வார்த்தையில இப்படி சொல்றாங்க. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு வசனம் இது. இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். என்ன சாயல்ல நம்ம வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற வசனம் இருக்குது. யோவான் 8:44 யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஆண்டவரை சுமக்கல, இப்ப வேற ஒரு இமேஜை வந்து சுமக்க ஆரம்பிச்சிட்டோம். பிசாசினால் உண்டாகிறவர்கள். என்ன பிசாசுக்கு என்ன பேர் கொடுத்தா, உங்களுடைய பிதாவாகிய ஃபாதர்ங்கிற ஒரு நேம் வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பிதாவாகிய பிசாசினுடைய இமேஜை சுமந்தவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். என்ன சுமந்துட்டு இருக்கீங்கன்னா, இவனுடைய இமேஜ், இச்சை இவனுடைய இமேஜ், இவனுடைய சாயலை வந்து சுமந்து எடுத்துட்டு இருக்கோம். அவன் ஆதி முதல் கொலைபாதகனா இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லை, சத்தியம் நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அதனால இது ஃபுல்லா பொய்யுடைய இமேஜா மாறிட்டு கம்ப்ளீட்டா லை இமேஜ் வந்து கம்ப்ளீட்டா மாதிரி பொய்யை சுமக்க ஆரம்பிச்சிட்டோம். பிசாசினுடைய குமாரன்கிற ஒரு பட்டம் வந்துட்டு அவனுடைய சாயலை சுமக்க ஆரம்பிச்சிட்டோம். பாம்பினுடைய தன்மையை சுமக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து சர்பண்டா இருக்குது. சர்பண்டா இருக்கிறதுனால ஃபுல்லா இந்த கண்டெய்னர் மேன்கிற கண்டெய்னர்ல ஃபுல்லா வந்து இந்த பாம்பினுடைய சாயல்கள் வந்து அமர ஆரம்பிச்சிட்டு, நேச்சர் ஆஃப் சர்பண்ட் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் தேவ சாயல்ல இருந்தேன், தேவ சாயலை சுமக்கணும், தேவனுடைய தன்மைகளை சுமக்கணும். ஸோ ஒரு மனிதன் யாருன்னா இமேஜ் பியரர், இமேஜை சுமக்கிறவன், சாயலை சுமக்கிறவன். ஒரு சாயலை உள்ளக்கு வந்து அவனால பியர் பண்ண முடியும், அதை ஹோல்ட் பண்ண முடியும். ஆண்டவரையே சுமக்கிற பயங்கரமான கெப்பாசிட்டரா ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா விழுந்த உடனே அந்த சாயலின் தன்மைகளை சுமக்காதனால வேற இருந்த எல்லா சாயலையும் வந்து சுமக்க ஆரம்பிச்சுட்டான். பிசாசினுடைய சாயலை சுமக்க ஆரம்பிச்சுட்டான், இச்சைகளினுடைய சாயலை சுமக்க ஆரம்பிச்சுட்டான், கொலைபாதகத்தின் சாயல்களை சுமக்க ஆரம்பிச்சுட்டான், பாம்பினுடைய ஒவ்வொரு தன்மைகளும் சுமக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ இப்போ நம்ம இருக்கிற அவ்வளவு ஆர்கன்ஸும் பிசாசனுடைய தன்மைகளை சுமக்க ஆரம்பிச்சிட்டு, நம்முடைய பிரெயின் அப்படியே பிசாசனுடைய தந்திரங்கள்னால நிறையப்பட்டு, இச்சைகளால நிறையப்பட்டு அப்படியே இதாயிட்டு. உங்களுடைய கண் அப்படியே பாம்பினுடைய கண்ணு மாதிரி எப்பவுமே இச்சையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்பவுமே லஸ்ஃபுல்லாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஒரு இனிஷியேஷனுக்குனாலும் பரவாயில்ல, அந்த கண் வந்து அப்படியே இச்சையினால நிறந்து கம்ப்ளீட்டா பாம்பு மாதிரி அது இருக்கும். வாய் அப்படியே சர்ப்பத்தின் நாக்கு மாதிரி தான், லைட்டா உங்களை தட்டி கோபப்படுத்தினா போதும், அப்படியே உஸ் 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 அப்படின்ட்டு பாம்பு கொத்தின மாதிரி தான் அப்படியே நீங்க வந்து மூவ் பண்ணுவீங்க. அப்படியே ஆங்கர் ஷூட் ஆகும், அப்படியே நரம்பு பொட்டைக்கும், வாய் பிஸ்குன்னு வந்து ஹிட் ஆகும். லிட்ரலி we have the serpent nature. பாம்பினுடைய குணாதிசயங்கள், பாம்பினுடைய சாயல்கள் நமக்கு வந்து இதாகிட்டு. அதுக்கப்புறம் நம்முடைய சிந்தனை வந்து எங்கிட்டு போய் உட்காரும்னா ஃபுல்லா மண்ணை தான் யோசிப்போம், பூமியில வாழ்றதான் சொல்லுவோம். பிசாசுடைய பிரெயின் ஒரிஜினல் அழைப்பு வந்து மண்ணை நக்குறது. அந்த அழைப்பை நம்ம எடுத்துக்குவோம், நம்ம இது பண்றது மண்ணை நக்குறது தான் வேலை. மண்ணையே நக்கிட்டு இருக்கிறது, பூமியே பார்த்துட்டு இருக்கிறது. மண்ணை நக்கிட்டு இருக்குன்னா உலகம் சார்ந்ததே பார்த்துட்டு இருக்கிறது, பூமி சார்ந்ததே பார்த்துட்டு இருக்கிறது, அன்பு சார்ந்ததே பார்த்துட்டு இருக்குது, காதல் சார்ந்ததே பார்த்துட்டு இருக்குது, இச்சை சார்ந்ததே பார்த்துட்டு இருக்குது.
ஜாப் சார்ந்ததே பார்த்துட்டு இருக்காது. அடுத்து பணம் வேணும், அடுத்து இது வேணும், இது வேணும், அது செய்யணும், இது செய்யணும், மண்ணு மண்ணு மண்ணு. அப்படியே பிசாசினுடைய கிரைட்டீரியாவில் இருந்து உங்களுடைய பிதாவாகிய பிசாசினுடைய இச்சையை செய்ய தொடங்குறீர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு அதில் வந்து உட்கார்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய இமேஜ் ஃபுல்லா இப்போ பாம்பு சுமந்துட்டு இருக்குது, இச்சை சுமந்துட்டு இருக்குது, ஊரும் பிராணிகள் சுமந்துட்டு இருக்குது. அதனால தான் சொல்றேன், I will have the ability, I will give the ability to trample serpent and scorpions ன்னு சொல்லுவாங்க. மிதிக்கிறதுக்கு நான் வந்து அதிகாரம் கொடுக்குறேன், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உள்ள தேள்களினுடைய நேச்சர், பாம்பினுடைய நேச்சர், ரெப்டிலியன்ஸ் நேச்சர். ஸோ இந்த பிசாசினுடைய அடுத்த 3 நேச்சர் ஒன்று இருக்குது. அனிமல் நேச்சர் வந்து உள்ள இருக்கும், பேர்ட்ஸ் நேச்சர் உள்ள வந்து இருக்கும், ரெப்டிலியன்ஸ் நேச்சர் உள்ள வந்து இருக்கும், அதுக்கப்புறம் சாண்ட் நேச்சர் அதாவது லேண்ட் நேச்சர் உள்ள வந்து இருக்கும். எல்லாமே உள்ள வந்து அந்த இமேஜை நம்ம வந்து பியர் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு வசனம் காமிக்கிறேன், 1 யோவான்ல அழகா இதே காரியத்தை போடப்பட்டிருக்கு. ஸோ யோவான்லேயும் இதோ காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. 1 யோவான்லேயும் இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். இதுவும் நம்ம வந்து இப்போ நம்ம சாயல்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா இருக்குது. 1 சாமுவேல் 3:9 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசனம். தயவுசெய்து இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டவர் இடத்துல வளரணும் அப்படின்னா, ஆண்டோடைய தன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த காரியங்கள் உங்களுடைய இருதயங்கள் ஆழமா எழுதப்படணும். அதனால தான் டிலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒருத்தன் ஆண்டவரால பிறந்துட்டான் அப்படின்னா, உண்மையிலேயே ஆண்டவரால் பிறந்தான், அவனால பாவம் செய்ய வாய்ப்பே கிடையாது, பாவம் செய்ய முடியாது. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் உண்டானபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஃபுல் ஸ்டாப். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உருவானவன். பாவம் செய்கிறவன் பிசாசினுடைய குமாரனா இருக்கிறான். பாவம் செய்கிறவன் தன்னுடைய தகப்பனாகிய பிசாசினுடைய சாயலை சுமக்கிறவனாக இருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்றது உங்க பிரெயின்ல அப்படியே ஏறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண ஏதோ ஒரு பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பாவத்தினுடைய பின்னாடி கூர் எடுத்து பார்த்தீங்கன்னா, you are following the principles of your father demon, father devil. பிசாசு வந்து தான் பாவம் செய்கிறான். அவன்கிட்ட இருந்து அந்த இமேஜை தான் கேரி பண்ணி நான் இப்ப செயல்பட்டு இருக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசன் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வந்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னதென்று வெளிப்படும். யாரு? தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டார்கள், பிசாசின் பிள்ளைகள் பாவம் செய்வார்கள். நீங்க பாவம் செஞ்சா உங்க பேர் என்ன? So having sin or holding the image of sin is not just holding the image of sin, it is holding the image of your father demon. பாவத்தை உள்ள வச்சிருக்கிறது என்ன அர்த்தம்னா, சும்மா சாதாரண ஒரு பாவத்தை சுமந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. பாவத்தை வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எங்க அப்பனுடைய இமேஜை நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா மனுஷனுடைய சாஃப்ட்வேரே இமேஜை கேரி பண்றது, இமேஜ் பியரர், இமேஜை கேரி பண்றது, சாயலை சுமக்கிறது. ஸோ எந்த சாயலை சுமக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இமேஜை வந்து அந்த சாயலை சுமக்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. சரி, இந்த சாயல் எப்படி உள்ள நிற்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி உள்ள கேரி ஆகி அதோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்மகிட்ட இப்போ ஒவ்வொரு காரியங்களும் அப்படி உள்ள உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. பிசாசினுடைய ஒவ்வொரு செயல்கள் அப்படியே உள்ள சாயல் அப்படி இமேஜ் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலா பார்க்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை வந்து பார்க்கும்போது ஒரு ஐடல் மாதிரி இருக்கும். அதாவது விக்கிரகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விக்கிரகம் அப்படிங்கிற இதுல இருக்கும். ஒரு சாயல் அங்கிருந்து வந்து இங்க வந்து உட்காரும் போது அதனுடைய சாயல் ஒரிஜினலா அந்த ஆவியும் அந்த ஸ்பிரிட்டும் அப்படியே ஹோல்ட் ஆகி அது வந்து இருக்கும். லிட்டரலா விக்கிரகங்கள் உள்ள லேண்ட் ஆகி ஐடல்ஸா இருக்கும். ஸோ ஒரு சாதாரண ஒரு பாவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பெருசா எடுத்து பார்த்துட்டே இருக்கோம். அது அக்கிரமம் அப்படிங்கிறது பார்த்தோம், ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்தோம், அது ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம், ஒரு ட்ரேடுனால வர்றது. ஸோ இந்த ட்ரேடுனால வர்றது எப்படி என்ன மோட்ல வந்து இருக்கும்னா, அது விக்கிரகம்ங்கிற மோட்ல இருக்கும். ஸோ நேற்று நடந்த கிளாஸ்ல நேற்று உள்ளதனுடைய எக்ஸ்ட்ரா எனக்கு உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றேன். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்முடைய சரீரம், நம்முடைய உடம்பு இங்க இருக்குது. இங்க ஒரிஜினலா இங்க நம்ம கனெக்ட் பண்றோம். இங்க ஒரு பாவங்கிறது இங்க கனெக்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து நம்ம ஒரு ட்ரேட் பண்றோம். ஸோ ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு ரூட் வந்து ஓப்பன் அப் ஆகுது, ஒரு ட்ரேட் ரூட் ஓப்பன் அப் ஆகுது. இங்க பொய் அப்படின்னா அந்த பொய்ங்கிற கதவு இங்க திறக்கப்பட்டிருக்கு, பொய்ங்கிற கதவு இங்க திறக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து இங்க நம்ம வந்து ட்ரேட் போடுறோம். ட்ரேட் போட்டு இங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடலா இருக்கும்.
ஐடலா இருக்கும், அதாவது விக்கிரகமா இருக்கும், விக்கிரகமா இருக்கும். இப்போ உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்மாவையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரூம் போட்டு 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 விக்கிரகம் கட்டி வச்சிருப்பீங்க, ரூம் போட்டு 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 இமேஜை கட்டி வச்சிருப்பீங்க. அங்க அது கரெக்டான ஸ்ட்ரக்சர் நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு ஐடல் இருக்கும், இதுக்கு தலை கை கால் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு தூபம் இருக்கும், ஆல்டர் இருக்கும், அதுல தூபத்தை வந்து ஏறெடுத்துட்டே இருப்பீங்க. இது ஒரு மலை இருக்கும், மலை மேல நின்று இருப்பீங்க. இப்போ நம்ம ஜெபத்தை வந்து மலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஒவ்வொரு ஜெபமும் ஒரு மலையில உள்ள ஒரு அனுபவம்னு வச்சுக்கோ. சோ ஒரு மலை இருக்கு, அப்படி மலைமலையா இருக்குன்னா ஒரே ஒரு மலையில மட்டும் இயேசுக்கு நீங்க தூபம் செலுத்திட்டு இருப்பீங்க, மத்த அவ்வளவு மலையிலும் இத மாதிரி ஒரு ஐடலை வச்சு ஒவ்வொன்றுக்கும் தூபம் செலுத்திட்டு இருப்பீங்க. எல்லாம் இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கும், ஒவ்வொன்றும் இங்க கனெக்ட் ஆயிருக்கும், ஒவ்வொன்று கூட இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி நெட்வொர்க் மாதிரி நம்ம வந்து இப்படி இருந்துட்டே இருப்போம். ஒரு நெட்வொர்க் ஆண்டவருக்கு கொடுத்திருப்போம். ஆனா இப்ப ஆண்டவர் கேட்கறது வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க் ஆண்டவருக்கு கிடையாது, எல்லாமே இருக்கப்படும். உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள் கம்ப்ளீட்டா உடைக்கப்படணும், உங்களுக்குள்ள இருக்கிற சாயல்கள் உடைக்கப்படணும். பாவம்னா பாவத்தினுடைய சாயல்கள், இச்சைனா இச்சையினுடைய சாயல்கள், அதுக்கப்புறம் பொல்லாத காரியங்கள்ல பொல்லாத காரியங்களுடைய சொரூபம், பின்னாடி சொரூபம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு விக்கிரகம் உள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். கண்ணுடைய பார்வைகளை சரி செய்ய முடியல, பார்வை சரி பண்ணி நீங்க யோசிக்கிறீங்க அது ஒரு பாவம் நினைக்கிறீங்க, இல்ல அது ஒரு அக்கிரமம். அக்கிரமத்துக்கு பின்னாடி பண்ண ஒரு ட்ரேட், ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கிருந்து ஒன்று வந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்ட் எப்படி இருக்குது? அது ஒரு விக்கிரகமா இருக்குது, அது ஒரு இதா இருக்குது. நீங்க அதுக்கு தூபம் செலுத்துறீங்க, அதனால அது போகாம நின்றுகிட்டே இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணாலும், அது முயற்சி பண்ணாலும் உடைக்க முடியல, ஏன்னா அது விக்கிரகமா நின்று நீங்க தூபம் செலுத்த அது வாங்கி கொண்டு அதனுடைய பலத்தை அதிகரிச்சு அதனுடைய சாயலை தருப்பிச்சு அந்த சாயல்ல நீங்க இருக்கிறீங்க. உங்களை பார்க்கிறதுக்கும் அந்த ஒரிஜினல் பேயை பார்க்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். You are more demonic than you think. You are more demonic than you think. You think that you don't have demon. That is the only reason that you have a demon. You are more demonic than you think. நம்ம நினைக்கிறத விட நிறைய நம்ம சிக்குண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் இந்த பிச்சு கொண்டு வரும், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பரிசுத்தவன் வேற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிற அவ்வளவு ரத்தமும் உள்ள ஊறி போய் இருக்குது, அவ்வளவு பொல்லாங்க உள்ள இருக்குது, அவ்வளவு இச்சைகளும் உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு பரிசுத்தவன் சொல்லி தெரிஞ்சு கொண்டு இருக்கிற பயங்கரமான குருட்டாட்டத்திலையும் பொய்யிலையும் இருந்துட்டு இருக்கும். நான் கிறிஸ்தவன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், என்ற ஒண்ணுமே இல்லை, பொய், பயங்கரமான பொய் உள்ள எல்லா இச்சைகளும் அடங்கி இருக்குது. வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருக்குது. வாய்ப்பு மட்டும் கதவு திறந்துச்சுன்னா உடனே தாவி ஓடுகிற முதல் ஆளா நீங்க இருப்பீங்க. You are a very dirty person. You are a very ugly person. You need repentance. மனம் திரும்புதல் தேவை, மனம் திரும்புதல் தேவை, உடைக்கப்படுகிறது தேவை. உள்ள இருக்கிற ஆல்டர் உடைக்கப்படணும், உள்ள இருக்கிற ஐடல் உடைக்கப்படணும், உள்ள இருக்கிற விக்கிரகம் உடைக்கப்படணும், சொரூபங்கள் உடைக்கப்படணும். உடைக்கப்படாத பட்சத்துல 10ல் 1 தூபமா இயேசுவுக்கு செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா you are fooling yourself. வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவனுடைய வித்து இருக்கிறது. அதுக்கப்புறம் பாவம் யார் செய்யறா? பாவம் செய்கிறவன் பிசாசால உண்டாயிருக்கிறவன், ஃபுல் ஸ்டாப். வசனத்தை அப்படியே வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறவன், ஃபுல் ஸ்டாப். பாவம் செய்கிறவன் வந்து பிசாசினுடைய பிள்ளை. அடுத்து அந்த வசனத்தையும் பார்த்தோம், 10ஆம் வசனம். தேவனுடைய பிள்ளைகள் வேற, பிசாசினுடைய பிள்ளைகள் வேற. There is a separation and segregation. பாவத்தை செஞ்சுக்கிட்டு ஆண்டவர்ட்ட பரிசுத்தமாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பாவம் செஞ்சனா அடுத்த லைன், பரிசுத்தம் இருக்கிறது அடுத்த லைன். பாவம் செஞ்சுட்டு இயேசுவ பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இயேசுவ பிள்ளையே பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் பியூர் ரைச்சஸ்னஸ்க்குள்ள நம்ம வந்து போக போறோம். உண்மையான தேவனுடைய நீதியின் சாயலை தரிக்க போறோம். இவ்வளவு நாள் 2000 வருஷமா ஆண்டு பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு ஜாதி எழும்புகிறது, ஒரு நெட்வொர்க் எழும்புகிறது, ஒரு ரெமினன்ஸ் எழும்புகிறது. அது தேவனுடைய முழுமையான சாயலை தரிக்கிறவர்கள் அவர்கள் எழும்ப போகிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை உண்மையாக பறைசாட்டுகிறவர்களாக எழும்ப போகிறார்கள். தேவனுடைய கிரியைகளை பூமியில நடப்பிக்கிறவர்களாக எழும்ப போகிறார்கள். அந்த சந்ததியை ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த ட்ரேட், இந்த ஐடல்ஸ் நம்ம வந்து மாற்றணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வசனம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் வந்து கட்டளைகள்ல முதல் கட்டளையா இந்த வசனத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் போடப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2ஆம் வசனங்கள்ல முதல் வார்த்தை ஆண்டவர் அதான் சொல்லியிருப்பாங்க. உன் அடிமைத்தனத்து வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நான், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். டோன்ட் ஹேவ் எனி ஐடல். நம்ம ஐடல் முன்னாடி வச்சுட்டு இருக்கிறது மட்டும் தான் ஐடல் கிடையாது. எதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் போதோ அதெல்லாம் ஐடல். வெளியே பிசிக்கலாவும் இருக்குது. எதெல்லாம் உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஐடல். நான் பணம் மேல எனக்கு ஆசையா இருக்கு. ஏன் ஆசையா இருக்குன்னா உள்ள அந்த பணங்கிற தெய்வம் சொரூபம் இருக்குது. எனக்கு அந்த இது மேல ஆசை இருக்கு, அந்த பொருள் மேல ஆசை இருக்குது. ஏன் அந்த பொருள் மேல ஆசை இருக்குது? உள்ள அந்த சொரூபம் இருக்குது. ஒரு இச்சை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் பிசிக்கல்ல கண்ட்ரோல் பண்ண முடியல? உள்ள சொரூபம் இருக்குது. சோ எல்லாமே அழிக்கப்பட வேண்டும். என்னையன்றி உனக்கு வேற தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற சொரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாயிருக்க வேண்டாம். அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாய் கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாய் என்ன பண்றாங்க பாருங்க. பகையினர் குறித்து பிதாவுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். You are the one who create a curse and you create a curse over your unborn children.
பிறக்காத பிள்ளைகள் மீது சாபத்தை வருவழைச்சு வச்சிருக்கீங்க. உங்களுடைய சொருப வணக்கத்து நிமித்தம் பிறக்காத பிள்ளைகள் மேல சாபத்தை வருவழைச்சு வச்சிருங்க. ஸோ அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய தாத்தாமார்கள் உங்க தலைமையில சாபத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் சில சிந்தனைகள் பிறந்ததுல இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில காரியங்களை பிறந்ததுல இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த தாத்தாவும் அந்த காலத்துல செஞ்ச அதே வட்டம் இன்னும் வட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை உங்க மூதாதையர்கள் என்ன பாவம் வட்டம் இருந்தாலும் சரி, இட் ஹாஸ் டு ஸ்டாப் in your life. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் பின்வருகிற சந்ததியிலும் இந்த சாபங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் அதனால தான் உங்களை எழுப்பியிருக்காங்க, உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறாங்க. சரி, என்ன செய்யணும் அப்படிங்கிற நம்ம ரெமடியை நம்ம பார்க்க போறோம். ஸோ சாயல்களை சுமக்கிறத பற்றி பார்த்துட்டோம். சாயல்கள் நம்ம சுமக்கிறோம், இயேசுவை சுமக்கிறோம்னா மற்ற எல்லா பூமியில் இருக்கிற அவ்வளவு சாயலையும் நம்ம வந்து சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சாயல்கள் சுமக்கும் போது அது சொருபமா எழுப்பி நின்று உள்ள வணங்கத்தக்கதான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் ஈஸியாக அதை வந்து உடைக்க முடியாததுக்கு நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் இதை லேர்ன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண போறோம். கொலோசியர் 3 அதிகாரத்தில் அழகா போடப்பட்டிருக்கிறது, நான் கிறிஸ்துவுடன் எழுதுண்டானால் தேவனுக்கு வலது பார்சல் வீட்டுக்கு மேலானவைகளே நான் நாடுகிறேன். இப்ப என்ன செய்யணுமா பாருங்க, விபச்சாரம், அசுத்தம், மோகம் எல்லாம் அப்படியே இதா நினைச்சுக்கோங்க, ஒரு ஐடலா நினைச்சுக்கோங்க, ஒரு சொருபமா நினைச்சுக்கோங்க, ஒரு ஓபன் போர்ட்டல் வச்சு உள்ள வந்து உட்கார்ந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த சொருபத்தை, அந்த இமேஜை கேரி பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. யூ ஆர் ஹோஸ்டிங் நினைச்சுக்கோங்க. சோ அசுத்தம், யூ ஆர் ஹோஸ்டிங் அசுத்தம். மோகம், நீங்க அந்த ஃபார்னிகேஷன், அன்கிளீன்னஸ் அப்படியே ஹோஸ்ட் பண்றீங்க. துர்ரீச்சை அதை அப்படியே தூக்கி வைக்கிறீங்க, ஹோஸ்ட் பண்றீங்க. நீங்க தான் கெப்பாசிட்டர். விக்கிராராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயங்களை அழித்து போடுங்கள். பிரேக் every image that you are carrying. அதான் ஆண்டவர் சொல்லிருப்பாங்க, கர்த்தருக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது, தொடாம இங்க வந்து don't touch anything and come and become holy, be holy அப்படினு be separate அப்படினு ஆண்டவர் சொல்வாங்க. அவைகளை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல் கோபம் வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களை சஞ்சரித்த போது அப்படி செய்து வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயிலே பிறக்கலாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகளை விட்டு விடுங்கள். இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுத்து போடுறேன் சொல்லாம நீ ஒட்டன்னு சொல்றாங்க. You break it, you take authority and you break it. எப்படி ஏன் authority? முதலாம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுதுவதுண்டானால், if you are risen with Christ, if you are risen with Christ, if you are risen with Christ, if not just go off, shut your mouth and go off. If you are risen with Christ, then come on, let's do it. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்துண்டானால் அப்படிங்கறதை நீங்க நம்ப முடியுமானால், நம்ப கூடுமானால், உடைய கரங்களையும் கால்களையும் திடப்படுத்தி கட்டி வைத்திருக்கிற எல்லா இமேஜையும், கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு மலையின் மேல் இருக்கிற ஒவ்வொரு அசுத்தத்தையும் ஒவ்வொரு கிரியைகளையும் அழித்து போட்டு உங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு நேராய் உங்களை திருப்பி கர்த்தருடைய முழுமையான கரங்களை எடுக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க, இவர்களை விட்டு விடுங்கள். 9ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும், எல்லாரும் கவனமா வாசிங்கன்னா, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு, ரிமூவ் இட், பிரேக் இட், ரிமூவ் இட், எல்லா சாயல்களையும் களைந்து போட்டு, அடுத்து தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை வியர் இட். இது ஆண்டவனுக்கு கொடுக்கிற இது. பிரேக் இட் அண்ட் வியர் இட், பிரேக் இட் அண்ட் வியர் இட். வேக்குமா விட்டா பழசதான் திரும்பி வந்து உட்காரும். திரும்பி வந்து உட்கார்ந்தா 7 மடங்கு திரும்பி வந்து உட்காரும். 7 மடங்கு திரும்பி உட்கார்ந்தா you are more worse than before. பயங்கர மோசமான ஒரு காரியத்துல நம்ம வந்து இருப்பீங்க. God never allowed any வேக்குமை வந்து ஆண்டவர் வந்து அனுமதிக்கவே இல்லை. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவோடு ஆக முடியும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம வந்து தரிச்சுக்கணுமா. அடுத்து பாருங்க 12ஆம் வசனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமான உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, அகைன் கேரி த இமேஜ் ஆஃப் காட், attributes of God, functionalities of God, power of God. இதுதான் அந்த விஷயம். அங்க பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பரிசுத்தத்தை தரித்து கொள்ளணும், உருக்கமான இரக்கத்தை தரித்து கொள்ளணும், எல்லாம் ஆண்டவருடைய நேச்சர். அது தயவை தரித்து கொள்ளணும், மனத்தாழ்மையை தரித்து கொள்ளணும், சாந்தத்தை தரித்து கொள்ளணும், நீடிய பொறுமையை தரித்து கொள்ளணும், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும். the ability to forgive, the power to forgive, the power to forgive, the ability, the inner ability that you will receive and adopt from the nature of Christ to forgive somebody. The power of forgiveness is from the nature of Christ. கிறிஸ்துவின் சாயல் உள்ள உட்காரும் போது மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான பவர் உள்ள வந்து ஷூட் ஆகும். அது தானாவெல்லாம் ஷூட் ஆகுது, கிறிஸ்துவனுடைய சாயல்னால ஷூட் ஆகும். The moment you have the ability to forgive, you are healed. நீங்க சுகமாகறீங்க, நீங்க வேற மோடுக்குள்ள போறீங்க.
எல்லாவற்றின் மேலும் பூரண கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தின் எல்கைகளை காமிக்கிறேன். ரோமர் 13 அதிகாரம் அந்த வசனத்தை வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இப்ப எல்லாத்தையும் அன்பு தரித்துக்கணும், அது தரிக்கணும், இதெல்லாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரைச்சைகளுக்கு இடமாக உங்களுக்கு உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Wear Jesus Christ. Wear Jesus Christ. Hold on to the image of Jesus Christ. கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்துக் கொள்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்துக் கொள்கிறதுக்கு நாம் பயங்கரமாய் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய சாயலை சுமக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலோசர் 1 எழுதப்பட்டிருக்கிறது. He is the image of the invisible God. அவங்க தேவனுடைய தற்சொரூபம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த சாயலை நம்ம சுமக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் வந்து 2ஆம் ஆதாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம முதல் ஆதாம்ல இருந்து அதனுடைய பாவத்தின் விளைவை இருந்துட்டு இருக்கும், அதனுடைய கண்டினியூஷன் இருக்கும். இப்போ ஆண்டவர் 2ஆம் ஆதாம், அவருடைய கண்டினியூஷனா இருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம்னா இந்த முதலாம் ஆதாம்ங்கிறத ஸ்டாப் பண்ணி அதுல இருந்து டிராஃப்ட் ஆகி அதுல இருந்து புல் ஆகி 2ஆம் ஆதாம்குள்ள வந்து 2ஆம் ஆதாம்ல இருந்து நம்ம கன்னியூ பண்றதுக்கான ஒரு அழைப்பு வந்து பெற்றிருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இல்ல, இங்க இருக்கிறோம். இன்னைக்கு 2024 கிறிஸ்துவனுடைய சாயலை விசுவாசத்துல சுமக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் அடுத்து 1,46,050 வருஷத்துல எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போய் 1,46,050 வருஷத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு 2024 விசுவாசத்துல இனிஷியேட் பண்றோம், விசுவாசத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அப்படி இருக்க போகிறது இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்முடைய சாயல்கள் வந்து வேறு மாதிரி அது வந்து இருக்க போகுது. ஆண்டவருடைய உண்மையான தன்மைகளை நம்ம வந்து சுமக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து அழைச்சிருக்கிறார். ஸோ நீங்க வந்து ஒரு இமேஜ் பியரர்ஸ், நீங்க வந்து தேவனுடைய சாயலை சுமக்கிறவர்கள். தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய சாயலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு மாத்திரம் சுமப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேறு சாயல்களே அல்ல, மற்ற சாயல்களே அல்ல, பிசாசின் சாயல்களே அல்ல, தேவனுடைய சாயலை மாத்திரம் சுமக்கிறதுக்காக நீங்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம இந்த நேரத்தில் அதை நம்ம செய்ய போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய சாயல்களை சுமப்பதற்காக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்க. உங்களுடைய காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக செல்வதாக, தேவனை நோக்கி பார்க்கிறவர்களா இப்பொழுது இருப்பீர்களாக. உங்களுடைய சுத்தி இருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம், சுத்தி இருக்கிற தன்மைகளை பார்க்க வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் எந்த சாயலை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், யாரை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன நேச்சர் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, என்ன சாயல் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, எப்படிப்பட்ட சாயலை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரஹிலாக்கியா பிரஹாசஹட்டினோ பிரஹிலோ தேஹசிம்பா தம்ப்ரோ ஹாம்பு டாஹட்டு மெக்கனே ஃப்ரேல சைலோ பஹட்டி காசி நப்ரஹிட்டி டெஹிரே கஃபிலா பிரஹியாஹத்தி சப்லுஃபி கைஷி எமினே பாயிட்டி கஃபினா ஹின்ட் நைசோ மக்குப்ரஹிட்டு ஃபிலி பஹு கப்ரு கப்லிதா ஃப்ரேகே. கிறிஸ்துவின் சாயலை சுமப்பீர்களாக, கிறிஸ்துவின் சாயலை சுமப்பீர்களாக. ஒரு காரியத்தை இப்பொழுது செய்ய போறோம். என்னென்ன இமேஜ் எல்லாம் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் நீங்க உடைக்க போறீங்க. என்னென்ன சொரூபங்கள் உங்களுக்குள்ள இருக்குதோ, என்னென்ன சொரூபங்கள் உங்களுக்குள்ள எழும்பி இருக்குதோ, என்னென்ன சொரூபத்தின் சாயல்களை சுமந்துட்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால உடைக்கிறேன்னு சொல்ல போறீங்க. You are no more carrying any idol. நீங்கள் இனிமே எந்த சொரூபத்தையும் சுமக்க போறது கிடையாது. கிறிஸ்துவினால சுமக்க போறீங்க. கிறிஸ்துவினாலே பிறந்தவன் நான், தேவனால் பிறந்தவன் நான், கர்த்தருடைய வித்து எனக்குள் இருக்கிறது. கர்த்தரால் பிறந்தவன் பாவம் செய்யான். அந்த கூறு, அந்த இது டோர் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகிறது. பிசாசு பிள்ளைகள் நான் பாவம் செய்வாங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன், ஏன்னா தேவனால் பிறந்தவன் நான். I am carrying the image of God. I am hosting the abilities of God. I am hosting the powers of God. I am hosting the authorities of God. I am not a normal human being. I am a spirit being. I am a supernatural being. I carry the abilities of God and the images of God. இப்படிப்பட்ட விசுவாசம் இருதயத்தில் ஆழத்தில் எழுதப்படுகிற காலம் வந்திருக்கிறது. We have relaxed to we have lefrehe shahatahiti amrahentana so behidi fida haso halihere அம்ரோஹாண்டி கஃபின்டா அங்கோனா ஷஹட்டே. எல்லா இமேஜும் எல்லா சொரூபங்களும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. எல்லா ட்ரேட் ரூட், தேவையில்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொரு வியாபாரத்தின் கதவுகள், எல்லா ட்ரேட் ரூட் ஐ பிரேக் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உள்ள எழும்பி இருக்கிற எல்லா சொரூபமும், அந்த சொரூபத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிற பெயர்களும் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக. நான் செலுத்திக் கொண்டிருக்கிற தூபத்தை வைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சொரூபங்களும் இயேசுவின் நாமத்தாலே அழிக்கப்படுவதாக. எப்ரஹைகா ஷஹல்லிகை லிந்தா
kambra konta na take shakabro dilifreba silefreha shatu antu mashum kantu masali lefreke let you become clean in the mighty name of Jesus. நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்களாக, நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்களாக, உங்களுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படுவதாக, உங்களுடைய எல்கைகள் சுத்திகரிக்கப்படுவதாக, உங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுவதாக, எல்லா சொருபங்களும் சொருபத்தின் கிரியைகளும் let it be broken out of you in the name of Jesus. வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் இப்பொழுதே நாம் சொல்ல போகிறோம். கர்த்தருடைய வசனங்களை சொல்ல போகிறோம். ஆண்டு அழகா எழுதியிருக்காங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி எறியுங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம், விபச்சாரம், மோகம், அசுத்தம், துர்இச்சை, விக்கிராராதனை, பொருளாசை இவைகளை அழித்து போடுங்கள். இப்பொழுது அது அழிக்கப்பட்டு போவதாக. விபச்சாரங்கள், விபச்சாரத்தின் கூறுகளும் அழிக்கப்பட்டு போவதாக. அசுத்தமும் அசுத்தத்தின் கூறுகளும் அழிக்கப்பட்டு போவதாக. மோகமும் மோகமின் காரியங்களும் அழிக்கப்பட்டு போவதாக. துர்இச்சை அழிக்கப்பட்டு போவதாக. விக்கிராராதனை அழிக்கப்பட்டு போவதாக. பொருளாசை அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயிலே பிறக்காத தூஷணங்களும் வம்பு வார்த்தைகளும் let it come out of me in the mighty name of Jesus guys. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனின் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுகிறோம். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுகிறோம். பழைய ஆதாமை களைந்து போட்டு புதிய ஆதாமின் தன்மைகளை தரிப்பித்துக் கொள்கிறோம். மண்ணினாலே உண்டான பழைய ஆதாமின் தன்மைகளை எடுத்து போட்டு இரண்டாவது ஆதாமாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் கர்த்தர் என்கிற சமூகத்தில் இருக்கிற பயங்கரமான தன்மைகளை சுமக்கிற இரண்டாம் ஆதாமினுடைய தன்மைகளை சுமக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ரேஹ பிளைட்ட மொஹம்பஹாகே தேசு பிளேக்கென்டி நஹிகோ ஓப்ரேஹெte toha pitaito hobla hetoto lifitole masulle freheஷோ பிரஹி காஷு காத்துரஹு. உம்மோடு எங்களை தைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உம்மோடு எங்களை தைத்துக் கொள்ளும், உம்மோடு எங்களை இணைத்துக் கொள்ளும். let us become your double, let us become your carriers of your image. உம்முடைய சாயலை நாங்கள் சுமக்கிற ரிஃப்ளெக்ஷனாக, உம்முடைய ஃபங்க்ஷன்ஸை சுமக்கிறவர்களாக, ஆட்ரிபியூட்ஸை சுமக்கிறவர்களாக, உம்முடைய குணாதிசயங்களை சுமக்கிறவர்களாக மாற்றுவீராக. கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய தயவையும் கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் கர்த்தருடைய மனத்தாழ்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாந்தத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்து மன்னித்தது போல நாங்கள் மன்னிக்கிறோம். பூரண சத்குணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவினுடைய சகலமும் எங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வசனம் எங்களுக்குள் இருக்கிறது. ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருக்கிறது. சங்கீதங்களால் கீர்த்தனைகளால் ஞானப்பாட்டுகளால் ஒருவருக்கொருவர் போதித்து கர்த்தரையே நாங்கள் பாடுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. கர்த்தருடைய ஜீவன் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் எங்களுக்குள் இருக்கிறது. we are completely under the power of the Holy Spirit. we are completely under the authority of the Holy Spirit. கிறிஸ்துவினுடைய சாயலிலே நிற்கிறோம். கிறிஸ்துவை தரித்தவர்களாக நிற்கிறோம். கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வைராக்கியம் எங்களுக்குள் இருக்கிறது. இனி நான் அல்ல, நான் கிறிஸ்துவோடு வாழ்கிறவன். கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது வாழுகிறது அவருடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே வாழ்கிறேன். I am initiating by faith but I will not end up by faith. I am initiating by faith. விசுவாசத்தினாலே தொடங்குகிறேன். நான் முடியும் போது கிறிஸ்துவினுடைய சாயலிலே நிற்கிறவனாய் இருப்பேன். இன்றைக்கே நான் தொடங்குகிறேன். இன்றைக்கே நான் இந்த காரியங்களை தொடங்குகிறேன். இன்றைக்கே பரிசுத்தமாய் வாழும்படியாக தொடங்குகிறேன். என்னுடைய கண்கள் இயேசுவின் கண்களாய் மாறுவதாக, என்னுடைய வார்த்தை இயேசுவின் வார்த்தைகளாய் மாறுவதாக, சிந்தனையின் காரியங்களும் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் கிறிஸ்துவினுடைய சாயலாய் மாறுவதாக, என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயங்களாய் மாற்றப்படுவதாக, கிறிஸ்துவினுடைய கிரியைகள் என்னிலே வெளிப்படுவதாக, தேவன் தங்கி விரும்பி இருக்கிற ஆலயமாய் மாற்றப்படுவேனாக. விஷுமன கவுண்ட் காத்து நஹிட்டே டாக் பிரிகெட் ஹலோரா ஹிசகா நிகோ டுகா டுப்லே ஹியாட் லஹிட்டோ பஹிட்டா குரே காட்டுசி டிகம் பிரஹிட்டா கோல கவரே லெட் ருகம் லோப்ர் கண்டு லாஃபின் டோனே காஷுண்டோ let God and his nature be initiated inside you. உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவை சுமக்கிற அந்த மகாபரிய கிருபைகள் இப்பொழுது கொடுக்கப்படுவதாக. let you be the carriers of glory. கர்த்தருடைய மகிமையை சுமப்பீர்களாக, கர்த்தருடைய வல்லமையை சுமப்பீர்களாக, கர்த்தருடைய அனுகிரகங்களை சுமப்பீர்களாக, கிறிஸ்துவின் சாயலை சுமப்பீர்களாக. ரோமர் 13:14 சொன்னதுபடி கிறிஸ்துவின் சாயலை சுமப்பீர்களாக, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வீர்களாக, புதிய சிருஷ்டியின் சாயலை சுமப்பீர்களாக. தேவனுடைய தொடுதல் உண்டாயிருப்பதாக, கர்த்தருடைய வல்லமையான கிரியைகள் உண்டாயிருப்பதாக. let you be the release, let you be the wonder, let you be the carrier of heaven. கர்த்தருடைய மகிமையின் பாத்திரமாய், கர்த்தருடைய ஆலயமாய்,
கர்த்தர் வைத்திருக்கிற தன்மைகளை பூமியில எடுத்து சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பலன் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ளாக மறைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல தடைகள் வந்திருந்தாலும் இந்த காரியத்தை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படியான கிருபைகளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாருடைய இருதயத்திலும் எழுதப்படுவதாக. அசைக்க முடியாத ஆணியாய், அது புடுங்க முடியாத விஷயமாய் இருதயத்தில் எழுதப்படுவதாக. We are carriers of your glory. உம்முடைய மகிமையை நாங்கள் சுமக்கிறோம். வல்லமைகளையும் உம்முடைய கிரியைகளையும் உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் சுமக்கிறோம். உம்முடைய ஃபங்க்ஷன்ஸையும் ஆட்ரிபியூட்ஸையும் நாங்கள் சுமக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறீர். நாங்கள் உம்முடைய கெப்பாசிட்டராக உம்மை சுமக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் இருதயத்தை விட்டு எடுக்கப்படாதபடி எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்கப்படுவதாக. இன்னும் இதில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பீராக. உம்மோடு சேர்ந்து வாழுகிற அந்த அனுபவங்களுக்குள்ளாக நடத்துவீராக. ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான எல்லா நாட்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஜெப நேரங்கள், எல்லா ஜெப வேலைகள், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நாங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உடைய பலன் எங்களோடு இருப்பதாக, உடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.